அவர்களுடைய மேலான உம்மத்திலே ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை நம்முடைய நாள் நரம்புகளிலே மூச்சுகளிலே கலந்து விட்டவர்கள் நம்முடைய சேஷனாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு பெரிய உலமாக்களுடைய கூட்டம் நடந்துச்சு. அதுல வஹதுல் உசூல் என்ற தலைப்புல ஒரு ஆலிம் பேசுறாங்க. பேசும்போது அல்லாஹ் பத்தி சிந்திக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஜாத்தை பத்தி சிந்திக்கக்கூடாது, அல்லாஹ் நியமத்தை பத்தி தான் சிந்திக்கணும். சேஷமார்கள் அல்லாஹ்வை சிந்திக்கிறாங்க, அல்லாஹ் போட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. ஏன் குருவில் இத்தியாதி இது இதெல்லாம் தவறான வழி பாதையத்தை எல்லாம் பேசினார்கள். அதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம சேஷனாக பேசி நான் சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டில் உள்ள உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கான். வெளியே போற ஒருத்தர் சொல்லிட்டே போறான், வைக்கோல் சாப்பிட்றான், தவுடு சாப்பிட்றான், புண்ணாக்கு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டே போறான். அப்படி சொல்லிட்டு போறதுனால உள்ள போற பிரியாணி தவறா போயிருமாமா. நாம உட்காந்து ரசிச்சு லைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பெரும்பெரும் உலமாக்கள் வாடையை கூட தெரியாம இருக்காங்க. அல்லாஹ் கூடுறாங்க நம்பவே முடியல. நம்ம சேகனாக அல்லாஹ் கூடுறது உணர வச்சுட்டாங்க. நரம்புகளை கலந்து விட்டாங்க. என்ன தமிழ்நாடு மட்டும் எங்கேயாவது இதெல்லாம் சொன்னா அது காரணம் ஒரு கைதினாம அவனுக்கு புரியுதா இருப்பாரு, எனக்கு கலீஃபாவுடைய புரியுதா இருப்பாரு. ஒரு போன வாரம் ஒரு புரியுது வாசல் எழுதி வச்சிருந்தார். நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். இறங்கும் போது அல்லாவுடைய ஞாபகம் எல்லாம் இறங்கிட்டேன். அப்போ ஒரு குடும்பம் அப்படியே முஸ்லீமான குடும்பம் ஒன்று என் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஊக்கா போட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 3 வயசு குழந்தை இந்த பஸ்ஸிலே சராமத்தா இறக்கி வைத்தவன் யாரும் இல்லை போச்சு. அந்த குடும்பம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் கூட பார்த்ததே இல்லைன்னா இல்ல இங்கே குழந்தைன்னு கூப்பிட்டு நீங்க யாரு புரியுதுன்னு கேட்டேன். நாங்க பைதி நாயகத்திற்கு புரியுது சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு தமிழ்நாடு எங்கேயா இல்ல அவங்களுக்கு சொன்னா அது ஒரு கைதி நாயகம் புரியுதா இருக்கணும், அது ஒரு ஹலீஃபாவுடைய புரியுதா இருக்கணும். பேச்சுமா இல்லாமல் நம்முடைய பேச்சு மூச்சுமாக எவர்கள் அல்லாஹ் கூட நம்பவே முடியல, அந்த அல்லாஹை நம்முடைய உணர்வுகளை கலந்து விட்டார்கள். அல்லாஹ் நிக்க வைக்கிறான்பா, உட்கார்ந்து அல்லாஹ் உட்கார வைக்கிறான், படுத்த அல்லாஹ் படுத்து வைக்கிறான். இந்த உணர்வோட சேர்த்து கலந்து விட்டாங்க. நீங்க மூணு குழந்தை இன்னைக்காக டீ குடிக்கும் போது பிஸ்கட் தொட்டு சாப்பிடும். இந்த பிஸ்கட்டே காட்சி போது யாரும் இல்லை, டீயை முழுக வைத்தவன் யாரும் இல்லை. மூணு குழந்தை சொல்றதுக்கு காரணம் சொன்னாங்கன்னா அது காரணம் கைதினாங்க. எந்த லாயிலா இல்லாவை விளங்க முடியவில்லையோ, எந்த லாயிலாவது என்ன பேசுறது, மணிக்கணக்கா பேசுறாங்க, இரவெல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க என்ன இருக்குது பேசுறது என்று எதையாவதால் விலகிக் கொள்ள முடியவில்லையோ அந்த லாயிலாக கூட குழந்தைகளை பேச வச்சுட்டாங்க. நம்முடைய சிறு குழந்தைகள் கூட லாயிலாக இல்லாத பேச வச்சாங்கன்னு சொன்னா அது எஜமான் அவர்களுடைய கராமத்தாக என்பது. லாயிலாக இல்லாவை எஜமான் அல்லாவுடைய திருவரை வசனங்கள் அது அல்லாஹ் மையத்தில் காதி கொடுத்துட்டான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வழிகாட்டுவேன்னு சொல்றானே, அல்லாஹ் கொஞ்சம் முயற்சி செய்து என்னாலும் நம்ம சேத்தனா அவர்கள் நம்ம காட்டி கொடுத்தாங்க என்பவர்களே. அந்த அபுதுல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்கு. ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக், அவ்வாறு நீ உன்னால் பார்க்க முடியாவிட்டால் அவன் உன்னை பார்க்கிறான். இப்படிதான் நாம் படிச்சு கொடுத்தோம், இப்படிதான் நம்மள அர்த்தப்படுத்திட்டு இருந்தோம். நம்ம சேதனா காட்டி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைல்லம் தகுன், எப்ப நீ இல்லாமல் ஆயிரையோ ஃபைன்னஹு யராக், உன்னிருந்து ஆண்டவனை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஃபைல்லம் தகுன் என்ன அர்த்தம்? நீ எப்ப இல்லாமல் ஆயிரையோ அப்போ உன்னிருந்து அல்லாஹ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி நம்ம சேதனா அவர்கள் அல்லாஹ்வை நம்மளே காட்டி கொடுத்த நீ இல்லாமல் ஆயிருப்பா. அடிக்கடி சொல்லுவாங்க, குலில்லாஹு சும்ம ஸர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யலஅபூன். நீ அல்லாஹ் என்று சொல், மற்ற எல்லாத்தையும் நீ விட்டு சொல்வாய். நீ அல்லாஹ்விலே லயிச்சு சொக்கி போயிரு. எங்கெல்லாம் பயான் செய்யறவர்களோ தொழுகை பத்தி பேசுறாங்க, நோன்பு பத்தி பேசுறாங்க, ஜகாத்தை பத்தி, ஹஜ் பத்தி எல்லாம் பயன் செய்றாங்க. இது எல்லாமே மஹ்லூக். தொழுகை மஹ்லூக், நோன்பு மஹ்லூக், ஜகாத் எல்லாம் மஹ்லூக். அப்படி எல்லா செயல்களும் நல்லவும் மஹ்லூக் தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வல்லாஹு ஹலககும் வமா தஅமலூன். அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான், உங்க செயல்களை படைச்சான். அல்லாஹ் சொல்றான், எங்கெல்லாம் பயான் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் மஹ்லூக்கை பற்றி தான் பேசப்படுகிறது. நம்ம சேஷனாய தர்பார்ல ஹாலிக அஹ்வா பத்தி பேசுறாங்க. மஹ்லூக் அனைத்தையும் படைத்த ரப்ப பத்தி சொல்லி தர்றாங்க. ரப்பு யார், அவர் எவ்வாறு உங்களோடு இருக்கிறார் என்று நமக்கு சேஷனான அவர்கள் நமக்கு அல்லாஹ் தஆலாவை நம்மளை காட்டி கொடுத்ததன் காரணமாக அப்படி உணர்வுகளில் நமக்கு நம்ம உணர்வுகளில் நமக்கு அன்பை அந்த பேரின்பத்தை நமக்கு ஏற்படுத்தினார். கலிமாவுதான் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா இப்ப வருது, ஸலவாத்துல்லா இப்ப வருது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வர அழுக வருது என்று சொன்னால் நிஜமான அவர்களுடைய அந்த நிஜமான பாதார யுத்தத்தில் போட்டால் அல்லாஹ் நமக்கு ஞானத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டி கொடுத்தார். ஷைனா அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்லல, நிஜமானவர்கள் வெறும் வாயால் சொல்லவில்லை, நிஜமான லா இலாஹ இல்லல்லாஹ்வாகவே வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு சொல் செயலிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மீற வைத்தார்கள். வாழ்நாளிலே அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எவ்வாறு புழங்குவது என்று காட்டி கொடுத்தார்கள். சுயமாக கொஞ்சம் நான் இருக்கவே இல்லை, எப்பொழுதுமே நான் இல்லை, இல்ல ரப்புதா என்ற உணர்வோடையே சேஷனாக இருந்தார்கள். நிஜமான சொல்லி காமிச்சாங்க. நான் ஒரு முறை நாலு புரியோட சேர்ந்து வாக்கி போயிட்டு இருந்தோமா, நான் பழைய துப்பா போட்டு போயிட்டு இருந்தேன். பக்கத்துல சில புரியோட டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு சில பேர் துப்பா போட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிற சில விவசாயிகள் போயிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டே போறாங்க, கடவுள் போறாங்க கட்ட சட்டை போட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு. அவரை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. என்ன காரணம் என்பதில்லை, எஜமானவர் ஒன்றுமே கூட தான் இருக்கவே இல்லை, ஹக்குதான் உணர்வோடு இருந்தார்கள். எனவே காவிர்கள் பார்த்தால் கூட அவர்களை ஹக்கை தரிசித்தார்கள். கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. எஜமானவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலேயும் நமக்கு ஹக்கை காட்டி கொடுத்தார்கள். எஜமானவர்கள் பற்றி அடிக்கிற மாணவர்கள் சொல்றேன். கடந்து ஒரு மாசமா மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் பதித்து வந்து ஒரு 1/4 மணி நேரம் சேஷனாயன்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அது எஜமான சொல்லி காமிச்சேன். எஜமானியருக்கு எங்களுக்கு வழிகாட்டாத துறைன்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லா துறையிலேயும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எஜமா கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா தாரி எப்படி நடக்கணும், அண்ணன் தம்பி எப்படி நடக்கணும், அக்கா தங்கச்சி எப்படி நடக்கணும், உன் பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், மற்ற மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு எதிரிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உட்பட எல்லா விஷயத்திலையும் எஜமானுடைய வாழ்க்கையிலே படிப்பினை இல்லாத அந்த எஜமானை வழிகாடு இல்லாத துறையே இல்லை. எல்லா விஷயத்திலையும் பிராக்டிக்கலா சொல்லி பிராக்டிக்கலா ஆயுதத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதை வாழ்ந்து காட்டியவர்கள் சேகநாயகமாக இருக்கிறார். எஜமானவர்கள் நான் காரில் வரும்போது எஜமானவர்கள் தாய்க்கு செய்வதை நிறைய பேசிட்டு வர்றாங்க. பேசுற பையன் 45 வருஷத்துக்கு முந்தி பேசுற பையன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாய் அவங்களுடைய சொர்க்கத்துக்குள்ள யாருன்னு கேட்டாங்க. ஆனா கசாபுரக்காரனை கொடுத்தான். அந்த கசாபுரக்காரன் பார்த்தா அம்மாவுக்கு சிற்பு செஞ்சார். அம்மாவுக்கு சூப் வச்சு கொடுத்து கூட்டிட்டு இருந்தார் வயசான தாய்க்கு. அந்த அம்மா துவாவை கேட்டு
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அம்மா துவா செஞ்சு மூசாவுக்கு ஒரு தோழராகிறான். சமூக எஜமான் அவர்களுடைய அப்படியே ரொம்ப ரசித்து சொல்றாங்க எஜமான். அதை கேட்டு காரில் உட்காந்து எல்லாமே அழுகுறோம். எல்லாருக்கும் தண்ணி வருது. அன்பருடைய சம்பவம் கேட்ட சம்பவம் தான், சொன்ன சம்பவம் தான். ஆனா எஜமான் அழுகுற காரணம் என்ன என்று சொன்னால் எஜமான் காணாமல் செய்தார்கள். எஜமான் அவருக்கு தாய்க்கு அவ்வளோ மரியாதை செஞ்சார்கள். எஜமான் சொன்னா எனக்கு துனியா ஆகிறது எந்தவெல்லாம் நேமத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அது எல்லாமே எங்க தாய்க்கு துவா சொன்னாங்க. தாயுடைய துவா கொடுத்து அல்லாஹ் கொடுத்தான். கடைசியிலே தாயிலிருந்து என் நெஞ்சை தான் வரைந்தான்னு சொன்னார் எஜமானவர். அந்த அளவுக்கு எஜமானவர் தாயிலிருந்து திரும்ப செஞ்சாங்க, பணிவிடை செய்தார்கள். எனவேதான் எஜமான் அவர்களுடைய அந்த பேச்சு அசல் செய் உள்ளது 45 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கல்வி ஆடுன்னு சொன்னா எஜமான் எதை சொன்னார்களோ அதை தன் வாழ்நாளிலே எஜமான் அவர்கள் அமுல்படுத்தினார். தன் பிள்ளைகளுக்கு நடத்துக்கணும். எஜமான் சேஷனா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப சஜாதாக்கள் வருவோம். சர்க்கார் சஜாதாக்கள் கூட வாபோன்னு போடுவாங்க, வாங்க சஜாதா போடும். தன்னுடைய பேர பிள்ளைகள் வருவார்கள். அவங்களை கூட சர்க்கார் ஒரு நாள் கூட வாபோன் வாங்க டாக்டர் சாப் வாங்க அப்படின்னு தன்னுடைய பேர பிள்ளைகளை கூட எஜமானவர்கள் வாங்க போன்னு தான் போடுவோம். காரணம் என்ன சொன்னால் எஜமானவர்கள் அனைவரையும் ஹக்கைத்தான் தரிசித்தார்கள். நீங்க பேரவை வாடா போடா சொல்றாங்க. அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள கூட தன் பேர பிள்ளைகளை கூட ஹக்கைத்தான் அவர்கள் தரிசித்தார்கள். உட்கார்ந்து ஒரு வருஷத்துக்கு நான் கூட உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப ரஹமது சஜாதா அவர்கள் ஒரு 3 நாளா அவங்க பிராணியம் பார்க்க வரல. 29 ஜோலிய வேலைக்கு வேலை இருந்தாங்க பொழுது 3 நாளா சர்க்கார் பிராணியம் பார்க்க வரல. டெய்லி வந்து பார்த்து போயிடுவாங்க. 3வது சர்க்கார் உட்காந்துருக்காங்க சேர்ல. ரஹமது சஜாதா கடந்து உள்ள போறான். சர்க்கார் நாயகம் சஜாதா கூப்பிடுறாங்க. சஜாதா இங்க வாங்க கூப்பிட்டாங்க. வந்த உடனே இன்னைக்கு மனுஷன் தொடர்ந்து மாட்டான். அது தொடர்ந்து படி இன்னைக்கு ஹரிஸ்கூல் படிப்பானா அது போட்டுருக்குது. யார் தாய் தந்தையை முக மகிழ்ச்சியர் ஒருமுறை பார்க்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மக்பூலான ஒரு ஹஜ் நபி அல்லாஹ் கொடுக்கிறார் என்று பெருமானா சொன்னார். அவர் சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் 100 முறைக்கு பார்த்தாலுமா நாம் அல்லாஹ் அக்பர் நீ 100 முறை தாயத்தை சந்தோஷத்தோடு பார்த்தால் 100 ஹஜ் நபி அல்லாஹ் கொடுக்கிறார், டெய்லி அல்லாஹ் கொடுக்கிறார் என்று பெருமானா சொன்னார். அப்புறம் சேகனா சொன்னாங்க சஜாதா பாருப்பா இந்த 3 நாள் எத்தனை மனைவி பார்த்துருப்பேன், 3 எத்தனை பிள்ளைகளை பார்த்துருப்பேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பேன். ஆனா தாய் தந்தைகளை பார்த்தா அது சேகராம் பிராணியமா இருக்கு. அது ஒரு விஷயம். இரண்டாவது தாயா இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது ஒரு ஹெச்எப் கிடைச்சிருப்பேப்பா நீ தவற விட்டையேப்பா என்பதாக சேகராம் சொல்லி காமிச்சார். எவ்வளவு சொல்லக்கூடிய முறை பாருங்க, எவ்வளவு பிரியமான முறையில ஏப்பா அம்மா பார்க்க வரல அப்படிலாம் கேட்கல. எஜமானவர் எவ்வளவு அந்த ஹதீஸ் சொல்லி எஜமான சொல்லி கொடுத்த முறை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு குழந்தை சொல்வதை போன்று எஜமானவர் சொல்லி கொடுத்த முறை. ஒரு முறை சஜாதா அவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள், கடைசியா ஒரு மகனார். அப்ப ஆரம்பத்தில் பெண் குழந்தைகள் தான். அப்ப எஜமானவர்கள் வந்து அந்த சிஜாதாவை அந்த பிள்ளைங்க தான் கேட்டுருப்பா போட்டு சாமி கேட்ட உடனே ஒரு கோச்சுக்கிட்டாங்க. இந்த பொட்டை பிள்ளைங்க வச்சு ஒரே ராவையா இருக்குது இதான் கேட்டுக்கிறாங்க என்று பிள்ளைகளை கோவித்து போட்டார்கள். பின்னாடி அவங்க ரமசாவுடைய மனைவியாக இருக்கிறாங்களே சர்க்கார தங்கச்சி மகன் அவங்க சர்க்கார்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. மாமா இந்த மாதிரி சிஜாதா வந்து பொட்டை பிள்ளை கோச்சுக்கிறாங்க, பொட்டை திட்டாங்க, நீ பிள்ளைகளாம் அழுவுங்க என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். பின்னாடி சர்க்கார் ஒன்றும் சொல்லலை, அமையா இருந்தாங்க. அன்னைக்கு தான் சர்க்கார் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சர்க்காரை இதே மாதிரி தான் மனுஷன் சொல்லி அவர் எழுதி கொடுத்தாங்க. ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு 2 பெண் குழந்தைகளை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிக்கு திருப்திப்படுத்துகிறார்களோ அவர்களும் நானும் சோதனை போட்டிருப்போம், சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நான் சேகரா படிச்சுக்கான்னு சொன்னாங்க. பாருப்பா நீ வறுமை நாள்ல உன் தொழில் சொல்றது கேட்பியா, உன் நோம்பு சொல்றது கேட்பியா, உன் ஜகாத்தை வச்சு கேட்பியா, ஹஜ்ஜை வச்சு கேட்பியா, இதை வச்சு சொல்றது கேட்ப நீ. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் தன் பெற்றோரை திருப்திப்படுத்துகிறார்களோ சந்தோஷப்படுத்துகிறார்களோ ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க. எல்லாரும் கேட்பது யாராவது வாதாடுறா அப்படி தன்மையில 5 பெற்றோரை கொடுத்தது சந்தோஷப்பட்டவர்கள் அதான் சொல்றாங்க. நீ டெய்லி காலை எடுத்துச்சு 5 பேர் நிக்க வச்சு சொல்லு, என் தொழுகையில நம்பிக்கை இல்லை, என் நோம்பில நம்பிக்கை இல்லை, ஜகாத்ல நம்பிக்கை இல்லை, உங்க பொருட்கள் சொர்க்கம் இருக்கு, உங்க பொருட்கள் தான் சொர்க்கம் இருக்குது
என்ன வேணாலும் கேளுமா என்று நீ சொல்ல வேண்டும் அல்லவா என்று சேகராக சொல்லி காமிச்சார். எவரும் பண்பான ஜப்பர்களே எதை நமக்கு சொன்னார்களோ அதை எஜமான அவர்கள் வாக்கு நடந்து காமிச்சார். எல்லாத்துலையும் எப்படி நடக்கணும் என்பதை எஜமான் சொல்லி காமிச்சார். வேலைக்காரர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் எஜமான நமக்கு வழிகாட்டினார். வேலை எஜமான அவங்க சர்க்கார பக்கத்து வீடு கட்டிக்கிட்டாங்க. பக்கத்து வீடு சர்க்கார் கட்டினாங்க. கட்டும்போது சர்க்கார் அவர்கள் சொன்னாங்க, நான் காலையில போய் எட்டி பார்த்து வந்தேம்மா, வரும்போது அண்ணன் சொல்லிட்டு யாரில்ல நான் வயசான காரணம்ல நான் இவங்க வேலை வாக்கு நிற்க முடியாது ஒன்றை ஒப்படைச்சிட்டாங்களா இவன் நீ வேலை வாங்க அண்ணன் ஒப்படைச்சிட்டேம்மா. சாயந்தரம் வந்துட்டேன். சாயந்தரம் வந்து பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. லைட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். லைட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். மற்ற கொஞ்சம் பார்த்தா 4 மணி ஆனால் கொஞ்சம் கையில் ஆரம்பிச்சிருவோம். கையை ஆரம்பிச்சிருவோம். நைட்டு 7 மணியே வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்ன காரணம்? அண்ணன் ஒப்படைச்சிட்டேம்மா. அவங்கள்ட்ட அல்லா வேலை வரல. அவங்க சொல்றாங்க என் கையை போய் சேர்க்க மாட்டேங்குது, என் கையை ரெடிவா சேர்க்க மாட்டேங்குது. உங்க வீட்டுக்கு வந்தா நிறையவே செய்ய சொல்லி அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, எஜமான அந்த வேலைக்காரர்கள் கூட அன்னையரையும் தான் போடுவோம். எஜமான அவர் கடைசி சம்பளம் கொடுக்கும்போது அவர் எவ்வளவு சம்பளம் கேட்டா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எஜமான் தற்பொழுது ஹத்தியா கொடுப்பார். அவரெல்லாம் எஜமான கடம்பு செய்யக்கூடிய காட்சியை பார்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு எல்லா இடத்திலையும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை எஜமான் அவர்கள் நமக்கு எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஏதோ பயான் செஞ்சோம் போனாடி போக மாட்டாங்க எஜமான் அவர்கள். ஒவ்வொரு பயான் நைட் முடிவு 2 மணி 3 மணி ஆயிரும். எஜமான் தள்ளாத வயசு நேரத்தில் கூட எஜமான் பயான் முடிஞ்ச பிறகு எல்லாம் போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு கோயிலும் தனிப்பட்ட முறையில் வந்து சிரமங்களை கஷ்டங்களை சொல்லும் போது எஜமான் அவர்கள் குடிச்சு கீழே அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க எல்லாருடைய அவருடைய கஷ்டங்களையும் கேட்டு அவர்களுக்கு எஜமான அவர்கள் அது ஏதாவது ஓதுமா என்று வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இவரை பாருங்க அவங்களை பாருங்க அதான் லேசாமா என்பதாக எஜமான அவர்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து அவருடைய சிரமங்களை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நீங்க சேகமா இருக்காங்க. முஸ்லாமை விட முடியாது. பயான் முடிஞ்சு முஸ்லாமை செய்ய கூட தள்ளி விட்டு ஓடிடுறாங்க. முஸ்லாமாவே செய்ய முடியல. அப்படி செய்ய சேகமா இருக்கிறாங்க. நம்ம எஜமாவுடைய அந்த கராமத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து மணிக்கணக்காக முனிகளுடைய சிரமங்களை கேட்டு அவங்களுக்கு முடிவு சொல்லக்கூடியவர்களாக நீங்க வாப்பாக்கு உதவ அப்படி கருத்து கட்டி வந்துச்சு. டாக்டர்லாம் பார்த்துட்டு கேன்சர் கட்டியா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் பயனுக்கு சர்க்கார் சொன்னோம். எதிர்பார்த்து சொன்னோம் சர்க்கார் சொன்னா புல்லையோகி ஹோகி ஷான் இன்னைக்கு தஜலி காரணம் வேற தஜலி ஆக்கிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் காசு வாங்கி கொடுத்து எதிர்பார்த்து அவருக்கு போக்கஸ் இதையெல்லாம் சரியாக்கிடுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆனால் ஒன்றும் இல்லாம ஆக்கினாங்க. நண்பர்களே எஜமானவர்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு தேவையோ அதை எஜமானவர்கள் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் எஜமான் இருந்தார். ஒரு சர்க்கார வந்தார் வந்து ரொம்ப கவலையா உட்கார்ந்தார். என்னவா கவலை சர்க்கார் கேட்டார். என்ன கவலை? இந்த சர்க்கார் இது தனி முடிச்சு முட்டு வலி வந்துச்சு நடக்கமுல்லா உட்கார முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன முட்டு வலி இருந்தார். அவர் பாட்டு சர்க்கார் சொன்னாங்க எஜமான் நீங்க முட்டு வலி சொல்றீங்களா? எனக்கு நல்ல ஒரு வலி வருது. அந்த வலியில் எப்படி சொல்லுவேன் அப்படி தலைவலி எனக்கு வருது. இதுல கல்ல 6 போர் ஆயிடுச்சு. இதெல்லாம் மூக்கு டைரஸ் வர வருது. தொட்டையில டைரஸ் கட்டி இருக்குது. இது இல்லாம ஹார்ட்ல மாமா சாப்பிட்டுருக்கிறேன். இது இல்லாம வயிற்றுல பிராக்டிஸ் கட்டி வந்துருக்கு. பிராக்டிஸ் சொல்லுவோம். அது கட்டி வளர்ந்துட்டு சாப்பிட பண்ணுவோம். அது வேற இருக்குது. இது இல்லாம யூரின் ப்ராப்ளம் இருக்குது. கால் பத்மாரி வீக்குது. அப்படியே தலையை விழுந்து கால் பால் வரைக்கும் எதெல்லாம் எல்லா நோயும் சொல்லி காமிச்சு இத்தனையும் இருக்குதுமா. இத்தனைக்கும் ராத்திரி இரவெல்லாம் பேசிட்டு இரவு விசாரத்தை வந்து ஆரம்பிச்சா 2 மணி 3 மணி ஆயிரும். எஜமான அவர் பேச்சு பேசுவாங்க. சகர் நேரம் ஆயிரும். நைட் 3 மணி ஆயிரும். சகர் ரம்ஜான் சாப்பிடும் போது சொல்லுவாங்க நான் சாப்பிட மனசு வராது. 5 மணி நேரம் பயன் கேட்டு போக மனசு வராது. எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க. சட்டம் போகமா சார் முடிஞ்சு போயிருப்போம் நேரம் முடிஞ்சு போயிருப்போது போகமான்னு திறந்துவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சர்க்கார் முடிச்சு பார்க்க மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் சர்க்கார் வந்து பார்க்க மாட்டோமா என்று கவலை இருந்தாலும் எல்லாம் திரும்பி போவதை உடைய எஜமானவர்கள் முற்றிலும் அவர்கள் மூலமாக இருந்ததன் காரணமாக அவரின் பார்வை ரசனை அல்லாஹ்வுத்தாலா விட்டு கொண்டான். அவர் பார்வை இன்பத்தை அல்லாஹ்வுத்தாலா விட்டு கொண்டான். அல்லாஹ்வுத்தாலா காரணம் என்ன? எஜமானவர் அவர்கள் அதை நமக்கு அப்படியே சொல்லி காமிச்சாங்க. ஏதோ பேரம் கேட்கிறோம் நாம தான். ஏதோ பேரம் செய்யறாங்க. நல்ல
அல்லாஹ் சுகுலுவா தொழுவுங்க, தொழுகையில் உள்ள சின்ன எல்லாம் பயான் செய்யறாங்க. நம்மளே துவா செய்ய அல்லாஹ் கெஞ்சுங்க, இதெல்லாம் பயான் செய்கிறார்கள். எஜமானவர் எப்படி தொழுவது நம்ம கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி துவா செய்யணும் கற்றுக் கொடுத்தாங்க எஜமானவர்கள். தொழுவிட்டான்னு சொல்ற அவ்வளோ அமைதியாக ஒவ்வொரு ஆயத்தையும் பரவாய் நல்லா மனசுல பதியவே அடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆயத்தையும் 2 முறை 3 முறை எஜமானவர்கள் ஓதுவார்கள். ஓதி எஜமானவர்கள் அதை எப்ப ஒரு அரை மணி நேரம் சொல்லுவோம், ஒரு மணி கையேந்திராங்கன்னு சொன்னா கண்தண்ணி வைக்காம வைக்க மாட்டாங்க. எஜமான் தொழுது முறை கையேந்திராங்கன்னு சொன்னா கண்தண்ணீர் விடாம சத்தா கையை கீழே வச்சதே இல்லை பெரும்பான்மையா. அந்த அளவுக்கு எஜமான் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு முறையும் சற்று முதல் வகை பண்ணாங்க. யாரா எப்படி நிறைய இருக்கிறாங்க எல்லாரும் தேவை சொன்னாங்க, எல்லாரும் புது வகை பண்ணாங்க. ஒவ்வொரு மொழியும் பேரையா சொல்லி யாரா இந்த மொழி தேவைன்னு சொன்னார்களே அது நிறைவேற்றக்கூடிய யாரா இந்த மொழி இந்த தேவைன்னு சொன்னார்களே ஒவ்வொரு மொழியும் பேரையா சொல்லி அவங்க என்ன தேவையை சொன்னாங்க தேவையாட சொல்லி காமிச்சு அவங்க எல்லாரும் பொதுவாக சொன்னா கேட்பாமா. ஆனா அவங்க ஏன் அப்படி கேட்டாங்க, அதனால பேசணும் ஆசை அல்லாடு ஏதோ ஒரு பேசணும். காரணம் பேசுறான், மணிக்கணக்காக பேசுறான், என்னடா பேசுறான், ஒரு செய்தியுமே இருக்காது. நோக்கம் என்ன பேசணும், அவங்க அல்லாட பேசணும் ஆசை அவங்களுக்கு. மணிக்கணக்காக அல்லாட உரையாடுகிறார்கள். காரணம் இல்லை, ஏதாவது ஒரு சாக்கு வச்சு அல்லாட உரையாடுவதை எஜமான அவர்கள் பழக்கமா வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு தடவை போயிருந்தாங்க, மதுரை போயிருந்தாங்க. அப்புறம் மதுரை தொழுதுட்டு சொன்னாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணாச்சு, ஏற்பி டாக்டர் பார்க்க போகணும், தொழுதுட்டு போன சர்க்கான்னு சொல்லிட்டாங்க. சர்க்கா மதுரை தொழுதுட்டு சீக்கிரமா துவா ஓதிட்டு சர்க்கா டாக்டர் போயிட்டாங்க. டாக்டர் போனா 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சர்க்கார் பயான் செஞ்சாங்க. அப்புறம் 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. விஷா கொடுத்தாங்க சர்க்கார். நான் கிறிஸ்டின் மேலே உட்காந்துருக்கிறேன். சர்க்கார் ரொம்ப நேரம் அழுகுறாங்க. விஷா முடிச்சுட்டு கண்டு வந்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க, கையேன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ரொம்ப 4 வருஷம் உட்காந்துருக்கேன். சர்க்கார் ரொம்ப நேரம் துவா முடிச்சு என்ன கேட்டாங்க, ஆச்சு துவாயை கேட்கலாம் ரொம்ப ஆளுமே பாத்தியாப்பான்னு கேட்டாங்க. நீ சர்க்கார் ஆமா சர்க்கார் அப்படின்னு சொன்னேன். சர்க்கார் சொன்னாங்க, மதுரைக்குலமா சீக்கிரமா துவா ஓதி நான் டாக்டர் போயிட்டேன். அப்போது அல்லாட்ட கேட்டே இருக்கிறான், என்கிட்ட பேசவே வேற பெருசா போச்சா உனக்கு, என்னிடம் பேசுவதை விட வேறோடு பெருசா போச்சா உனக்கு, இது அல்லா இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாமா. அதான் இன்னைக்கு இஷா அல்லா ரொம்ப எழுதி அல்லாடா நான் அழுது அல்லாட மன்னிப்பு கேட்டேன், அல்லாட நான் மன்னிப்பு கேட்டேன் என்பதாக சேகனாய் சொல்லி காமிச்சாங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த துவா கேட்பது முறையில் அவர் கற்றுக்கிட்டார். நிஜமான ஒரு துவாவுக்கு என்ன சொல்றது, கையேந்தி எஜமா 27 துவா கேட்பாங்க. நாமெல்லாம் கையேந்திரோட எஜமானவங்க யாராவது அடியார்கள், யாராவது தமிழ் உற்பத்தி பூரிதாயத்தை பேசுறது. எஜமானவர் பேச ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பிச்சிருவாங்க. எஜமானவர்கள் நாம தான் நிறுத்தி உட்கார்ந்து நாயகர்களுக்கு சேரும். எஜமானவர்கள் உட்கார்ந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் முதல் ஆயுதாயிரம் சொல்லும், அடுத்த அழுதுகிட்டே இருப்பாங்க. லாயிலா ஓத ஆரம்பிச்சா திருச்சி ஆரம்பிச்சுட்டா இல்லல்லா இல்லல்லா யாரும் அழுதே இருப்பாங்க. கடைசியா யா முகமது திருச்சி ஆரம்பிச்சுட்டா எஜமா பைப் கல்ல பைப் போட்ட மாதிரி தண்ணி போட்டுருப்பாங்க. பைப்பு துறந்தா தண்ணி கொட்டுறதுனால எஜமா முகமது திருச்சி அப்படி அழுவாங்க. எஜமானவங்க அப்படி அழகக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். எஜமான அவ்வளவு உள்ள லேசான ஒன்றா இருந்தாங்க. ஒரு முறை சர்க்கார் நாயகத்துடைய கடைசி காலத்துல காண்டா பத்தல, சர்க்கார் வீடு தாலிபான பத்தல, வீட்டு ஆசிரியர் வரைக்கும் உட்கார்ந்தாங்களா. சர்க்கார் நாயகம் பக்கத்து வீட்டுல ஜபராஜார் வீட்டுல வீடு அமைச்சிட்டாங்க. விசாரமான ஆள் கட்டா அதை அமைச்சிட்டாங்க. அதை அமைச்சிட்டு பேங்க் செய்து சொல்லிடுவாங்க, வீடு பேங்க் சொல்லிடுவாங்க, புது பேங்க் சொல்லிடுவாங்க, பரிசால் பேங்க் சொல்லிடுவாங்க. சர்க்கார் நாயகம் லேட்டா பார்வை வருவாங்க. ரம்ஜான்ல பார்வை வருவோம். சர்க்கார் நாயகம் ஒரு முறை சர்க்கார் நாயகம் நான் சர்க்கார் நாயகத்துக்கு கூட சர்க்கார் செக்ரட்டரி நான் பிஏ கூட இருப்பேன் கூட. அப்போ ஒரு நாள் சர்க்கார் வீடு நான் இருக்கிறேன், வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 15 வயசுக்குள்ள ஒரு 13 வயசுக்குள்ள ஒரு ஹாபிஸ் ஈஸ்வரக்குள்ள சர்க்கார பையன் கேட்டாங்க. சர்க்கார் தாலிம் வந்து பயிர் கொடுத்தாங்க அந்த பிள்ளைக்கு. சர்க்கார் பையன் தாலிம் கொடுத்துட்டு பயிர் கொடுத்த உடனே பயிர் கொடுக்க அஸ்தகுல்லா சர்க்கார் சொல்லி தரான்னு அழுக ஆரம்பிச்சார். சின்ன போய் அழுக ஆரம்பிச்சார். திருப்பி அழுகிறார். அந்த பையன் முடிச்ச உடனே
அவர் அழுகும்போது சர்க்கார் அழுகிறாங்க. அவர்கள் அந்த பையன் அழுகும் சர்க்கார் அழுகிறாங்க. சர்க்கார் அழுதுட்டு அதுவே இருந்தாங்க. அப்போ சர்க்கார் நாயகம் கழிச்சு பக்கத்து வீட்டு சர்க்கார் வந்தாங்க. வந்தவங்க சர்க்கார் சேலை உட்கார்ந்தாங்க. ஒரு ஹலிஃபா சொல்றாங்க, ஹலிஃபாக்கள் இவங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், சர்க்கார் அழுதுட்டே இருக்கிறார். கட்டணி ஒட்டிக்கிட்டே இருக்கு சர்க்கார் நாயகம். எல்லாரும் அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேரும் அழுகுறாங்க. கடையை சர்க்கார் சொன்னாங்க, ரெண்டு பேர் சர்க்கார் சொன்னாங்க, आज दूध रोता हूँ देखिए मां केटा ये ரெண்டு ஆளு பாக்கியாமான்னு கேட்டாங்க. ஆமா சர்க்கார் நாங்க சொன்னோம். சர்க்கார் நாங்க சொன்னாங்க, ஒரு 13 வயசுக்குள்ள பையன் வந்தாருப்பா. அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தாருப்பா. எனக்கு அது வந்து பாவமே இல்லாத அசுத்தமான பாவமே அந்த புள்ள அழுதாருன்னு சொன்னா பாவமே உருவெடுத்து நான் எவ்வளவு அழுகணும் அப்படின்னு என் மனசுல அதான் போட்டாப்பா. அதனால நீ எப்ப அழுதுப்பான்னு சரி நான் சொல்லிக்கிறேன். எஜமானவரை போட்டு தவாது இருக்கேன், வழியில பார்க்க முடியாது. 27 எஜமான் கேட்டாங்க, அழுதுட்டே கேட்டாங்க, கேட்டாங்க என்னை நீங்க எல்லாம் சொல்றதுப்பா, என்னை எல்லாம் மன்னிப்பாரான்னு கேட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம், கண்டிப்பா எல்லாம் மன்னிச்சிருவான்னு சொன்னோம். சர்க்கார் சொன்னா அல்லாஹ்வின் சத்தியமா என்னை மன்னிப்பதாக இருந்தால் உங்க எல்லாரையும் எல்லாம் மன்னிச்சிருவோம். காரணம் என்ன, உங்க எல்லாத்தையும் நான் தான் பெரிய பாவிமா. என்னை போன்ற பாவியானவரை அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் ஒரு எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சுமா என்பதாக சேகனாக சொல்லி தந்தார். மாண்பர்களே, சேகனா அவரை போன்ற தவாதுவை, அதாவது எதை அந்த பணிவின் உச்சக்கட்டத்தை எஜமானவர்கள் காமிச்சார். எல்லாரையும் எஜமானவர்கள், குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் எஜமானவர்கள் மரியாதை செய்யக்கூடியவர்களாக எஜமானவர்களை வாழ்க்கை நாம் பாதுகாப்பவர்களே. இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும். எல்லா எஜமானை போன்ற ஒரு சிக்கனத்தை, அதாவது இஸ்லாம் செய்யாம வீண்வரை செய்யாம யாரை பார்க்க முடியாது. இதான் பாக்குறோம், எவருக்கு அரிசி எடுக்கிற இடம், அரிசி கொட்டுற இடம், எல்லாம் அரிசி பார்த்தாலும் அரிசி கொட்டி இடம். எஜமானவங்க இருக்கிறோம். ரவியில் வந்து சொன்னா சோறாக்கி கொடுப்பாங்க, ஊருக்கே சோறு போடுவாங்க. ஆனா ஒரு அரிசி கீழே போட மாட்டாங்க. அந்த அரிசி எடுக்கும் போதும் சரி, சட்டை கொட்டும் போதும் சரி, திரும்பி எடுக்கும் போது அந்த அரிசி லேசான போடுவோம் சரி, ஒரு அரிசி கீழே கொடுக்க மாட்டாங்க. எல்லா கூடயே இருந்த எஜமானவர்கள் எல்லாரும் சுத்தம் பண்ணி ஒரு அரிசி கூட கீழே இருந்தால் கூட எடுத்து கறி சாப்பிட சொல்லுவாங்க. அந்த எஜமான ஒரு தூரம் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப சர்க்காவுக்கு அரிசி கூட்ட வருது. அந்த அரிசி கூடிய சர்க்காவோட மாட்டை ஏற்றுறாங்க, இதெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சர்க்கார் நாயகம் வந்து அரிசி கூடிய சில கூட ஓட்டையா இருக்கு, அது கீழே அந்த அரிசியெல்லாம் அப்படி மல்ல விட்டு போச்சு. சேகநாயகம் சொல்றாங்க, இந்த மல்ல அரிசியா இருக்குமா, இதெல்லாம் பொறுக்கி எடுக்குமான்னு சொன்னாங்க. 4 பேர் சேர்ந்து அந்த அரிசியெல்லாம் பொறுக்கி எடுத்தோம். ஒரு மரம் வந்துச்சு, அதை மேலே கொடுத்து விட்டோம். ஆனால் சில அரிசிகள்லாம் மண்ணோட அப்படி கலந்து எடுக்க முடியாது. சர்க்கார் வெளியே வந்தாங்க, வந்து பார்த்துட்டு என்னம்மா இந்த அரிசி உணவு சிலது இல்லைன்னா எதுக்கு கூட சர்க்கார் வந்து கலந்து போச்சு, அப்படியே மண்ணோட வாரி கொடுத்துட்டாங்க. உரம் போட்டு வந்து மண்ணோட வாரி கொடுத்து சொல்லிட்டாங்க. சர்க்கார் மண்ணோட வாரி கூட போயிட்டாங்க. நான் சிலாவது வரையும் குறிக்க மாட்டாங்க. சிலாவது வரையே குறிக்க ஒரு குண்டை கொண்டு போய் சர்க்கார் சிலாவது வரி கொண்டு அவர்கள் எல்லா அரிசி ஒரு அரிசி விடாம எல்லா அரிசியும் பொறுக்கி ஒரு கை அரிசி மண்ணு தனியா போனா சரி கொடுத்தாரு சர்க்கார். வீணாக்க வேண்டாம் என்று சொன்ன சேகனா அவர்கள் ஒரு அரிசியை கூட வீணாக்க எஜமானவர் அனுமதிக்கவில்லை. முதல்வர் ரம்ஜான்ல நோம்பு சர்க்கார் கொண்டக்கடலை, அது ஒரே ஒரு கொண்டக்கடலை தவறி சர்க்கார் தவறி கடைகள் இருக்குது. கல்கடையில் சர்க்கார் ரொம்ப நேரம் தேடுறாங்க, கடைகளை பூத்து தேடுறாங்க. கடைசினா கடைசி 1/2 மணி நேரம் தேடிக்கலாம். கண்டுபிடிச்சாங்க கொண்டக்கடலை வெளியே கொண்டு வந்தாங்க. சர்க்கார் கொண்டு வந்து கண்டுபிடிச்சே பண்ணாங்க. சர்க்கார் ஒரு கட்டக்கடலை வேஸ்ட் பண்ணாலும் கேமரா அதை கேட்க வந்து எல்லாம் உழுதுறீங்க தெரியா வந்து உள்ளமை இல்லையா, நீ வேஸ்ட் பண்ணே கேட்கும். அதனால இவங்க கஷ்டப்பட்டு தேவை என்பதாக சேகனா அவர்கள் நமக்கு சொல்லி காமிட்டார். ஒரு முறை சர்க்கார் நாயகம் தருவார்ல, சர்க்கார் நாயகம் எங்களெல்லாம் சாப்பிட அளவு பார்ப்போம், எல்லாருக்கும் கறி பிரியாணி போடுவாங்க. சர்க்கார் நாயகம் வந்து சவுசவு கீரை சவுசவு அதான் உப்பு இல்லாமல் சர்க்கார் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு முறை எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கறி கோழி கறி வைக்கப்படுது. சில முறை என்ன செஞ்சுட்டாங்க, சரியான கறியெல்லாம் எறும்புலாம் சூப்பாம அப்படியே போட்டாங்க, சூடான கறியோட போட்டாங்க. சில முதிர்கள் சர்க்கார் சொல்றாங்க, நிறைய எறும்புகளை பார்க்கறேம்மா, மெட்ராஸ்லமா அங்கெல்லாம் எறும்பில்லா கறி கொடுக்குறோம், அது சாப்பிட்றதுக்கு பழக்கமா
இந்த எறும்பு சூப்பு தெரிஞ்சுக்கலாம் நல்லா எதுக்காக சூப்பி போடுவோம் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. ஆனா புரியல வந்து கோட்டை எடுக்கிற சூழா போடாச்சு எடுக்கிறது பூச்சி எடுக்கல அப்படியே கிடக்குது. சர்க்கார் பார்த்து உட்காந்துட்டாங்க, இறங்கி கஷ்டப்பட்டு உட்காண்டாங்க. சர்க்கார் கீழே உட்காந்துட்டாங்க, கஷ்டப்பட்டு உட்காந்து அடுத்தவங்க சாப்பிட்ட எலும்பு சொல்ல சூப்பர் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவங்க சாப்பிட்ட எலும்பு சட்டை சூப்பராக எடுக்கிறது. சர்க்கார் நம்ம எலும்பு சூப்பரா அப்படி எல்லாரும் அவங்க அவங்க எடுத்து அவங்க எலும்பு எடுத்து நல்லா சுத்தி கேட்க போட்டாங்க. எஜமானவர்கள் தன் புரியர்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்ன சேகனான் அவர்கள் அதை தன் வாழ்நாள் அமுல்படுத்தி காட்டியிருந்தா நம்ம சேகனான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருந்தாங்க. எப்படி சேகத்துக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது சேகனான வழிகாட்டியா இருக்காங்க. சொல்லுவாங்க சான்காவோட ஒவ்வொரு செகண்ட்லையும் வேறு எடுத்து போனாலும் சேகனான் சான்கா கட்டும் போது வசதி கம்மியான காலத்துல கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. சர்க்கார் நாய் முடிவு சித்தாரா இருப்பாங்க. மண்ணை குறைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, கொண்டு வந்து தர்றது, இந்த சான்காவுடைய ஒவ்வொரு செவத்தையும் வேற சொன்னாங்க. இந்த சான்காவுடைய தாசகாரம் தாசகாரம் தான் திரும்ப தருவோம். திரும்ப தாச 23 சர்க்கார் தாசகார் தலைமை வந்துருக்கிறார். வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் சான்கா அலங்கரிக்கப்படும். ஒவ்வொரு வரும்போதும் எல்லா தகவலுக்கு எல்லா ஜனம் போயிட்டு இருப்பாங்க. இந்த எப்படி எல்லாம் லைட் இருக்குது எல்லாம் அலங்கரிப்பாங்க. நூலிநாயகம் வர்றாங்கன்னு சொன்னா அவங்களும் இதெல்லாம் தெரிவு செய்வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறை வரும்போது சர்க்காருக்காக வேண்டி அழகான கட்டல் தயாரிப்பாங்க. தயாரிச்சு கடுத்து வச்சுட்டு நிஜமா போகும்போது தாசகத்தை மாட்டாங்க. சர்க்கார் பாசம் எடுத்துருவாங்க. ஊருக்கே பாசம் எடுத்துருவாங்க. ஒவ்வொரு முறை வரும்போது அவருக்கான கட்டல் தயாரிப்பார். அந்த அளவுக்கு எஜமானவர்கள் நூலிநாயகம் மரியாதை செய்வாங்க. நூலிநாயகம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். சர்க்கார் அவர் கால் மாத்தி போட மாட்டாங்க. செயலுக்கு முன்னாடி காலை மாத்தி போட்டா அது வேறு ஆயிரும். நிஜமாடி கவனத்தை மாத்தி போகிறதுக்காண்டி 6 மணி நேரம் காலம் அப்படியே உட்காந்துருப்போம். 6 மணி நேரம் சர்க்கார் பயன்படுத்தி எந்திரிச்சா 2 நாள் சர்க்கார் அப்படியே தோண்டு போயிடும், அப்படி மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு எதிர்மானவர் நூலிநாயகத்துக்கு மரியாதை செய்வோம். அந்த அளவுக்கு மரியாதை செய்வோம். எதிர்மானவருக்கு 6 நாள் 1 வாரம் தங்கியிருப்பாங்க. 6 நாள் பார்த்தா எதிர்மானவர் இரவு பகலா தூக்க மாட்டாங்க. மற்ற மொத்த சரிப்பாக்கள் உரமாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. தூக்க ட்ரெஸ் போட்டு வெள்ளே ட்ரெஸ்ல உட்காந்துருப்பாங்க. நம்ம சர்க்கார் மலையை துணி போட்டுட்டு வலையை துப்பா போட்டு எதிர்மானவர் அருகாங்கடியில விதை எடுத்து கொடுத்துட்டு அரிசி வாங்கி எதிர்மானம் உழைத்து கொண்டிருப்பார்கள். எதிர்மானவர் பயணம் உட்காந்து நைட் கிடைக்காது. சொல்லுவாங்க எல்லாரும் வாங்கி கொடுத்துருவோம். எங்க கடைசி நம்ம சர்க்கார் கூட்டாப்பா இப்ப எல்லாருக்கும் எவ்வளவு எழுப்பு கொடுத்தனோ ஜாஸ்தியா பணம் கொடுத்துட்டேப்பா நம்முடைய நூலிநாயகத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னமான நூலிநாயகத்துக்கு எப்படி மரியாதை சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது தேவை வச்சுன்னு சொன்னா நான் இந்த தர்பார் வச்சு கேட்பேன். நூலிநாயகம் வந்த இடம் இங்க வச்சு துவாக்க கபூல் ஆகும்னு பைசனாய் சொல்லி காமிச்சேன். நூலிநாயகம் வந்த இடத்துல கபூல் ஆகும்னு சொன்னா பைசனாய் கட்ட குடி எறிது அவருக்கு வேலை கடல் இடம் என்று சொன்னால் நாம இதை எவ்வளவு துவா செய்யணும். அந்த துவா செய்தால் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்குவான். எஜமானவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாயால் மட்டும் சொல்லவில்லை, அதை வாழ்ந்து காட்டினார்கள். என்னவெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அல்லாஹ் எப்படி கேட்டு வாழ்கிறது, அல்லாஹ் எப்படி கெஞ்சறது, அல்லாஹ் பேசுறது எப்படி என்பதாக எஜமானவர்கள் வாழ்க்கையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலந்து விட்டார்கள். எனவேதான் உலகத்திலே தமிழ்நாடு எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் பொறுக்கிறதோ தேவை பூசியவர் யாருமே இல்லை பொறுக்கிறதோ அது இனமாவுடைய பிச்சையாக இருக்கிறார்களே. இனமானவர்கள் எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தங்களை உண்டாக ஆசைப்பட்டார்களோ அது அப்படிப்பட்ட உயிரான பயில ஆக்கணும். அடிக்க சொல்லுவாங்க அது உயிரே பைசி போதானா ஒவ்வொரு முறையும் பைசியா இருப்பான். எப்படி பைசியாக நான் கேட்டு வாங்கணும். இந்த ஊருக்கு வரும்போது நாங்கள் பூச வீட்டில் வந்தேன். அல்லாட்ட சுத்தியா செஞ்சாங்க, ஓட்டு வீட்டு கொடுத்தோம். அது சுத்தியா செஞ்சாங்க, காசு கொடுத்தோம். எதுவெல்லாம் எனக்கு கேட்டுச்சோ அது எல்லாம் அல்லாஹ் விஷயம் வாங்கன்னு சொன்னாங்களோ எதுவா இப்படி அல்லாஹ் கேட்டு வாங்கினாங்களோ அந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கி வளைக்குமா ஒவ்வொரு முறையும் ஒரு பைசியாக சொல்லி காமிப்பாங்க. எனக்கு தர்பார்ல வந்து நாங்க என்ன கேட்கிறோம், எதுவானே உங்களை மாதிரி ஆக்கியிருக்கேன். நீங்க எப்படி சரியத்தில் பிறந்து ஆரம்பிக்கிறோ, நீங்க எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் பிறந்தீங்களோ அந்த மாதிரி எங்களையும் பிறந்த வைங்க. எங்களையும் லா இலாஹ இல்லல்லாஹ் உருவமா எங்களையும் ஆக்கியிருக்கேன். நீங்க எப்படி அல்லாஹ் அல்லாஹ் கேட்டு வாங்குறீங்களோ
இந்த மாதிரி கேட்டு வாங்குற முறை கத்துக்கொள்ள வேண்டுமானே இதெல்லாம் பைசையா தீக்கிறது வெளியே வாங்க வேண்டுமானே துவா செய்கிறோம். அல்லாஹ் தஆலா ஊசி கொடுத்தார் அனைவரையும் பைசையா ஆக்கி வைப்பார். வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹ்.